ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி நம்ம அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்தோட நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி ஃபயர் அண்ட் ஆஷஸ் த தேர்ட் பார்ட் ஃபிலிம் அந்த அவதார் ஃப்ரான்ச்சைஸில் இருந்து வந்துருச்சு. இது ஒரு ட்ரையாலஜி அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவதார் ப்ராஜெக்ட் வருமா வராதா எனக்கு தெரியல, வர வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரோனே ஏதோ ஒரு சில விஷயங்களை அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்னவோ ஏதோ தெரில, பட் இந்த ஒரு ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் கொண்டு போனாலும் கொண்டு போகலாம், இல்லைனாலும் இதோட அவர் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் நல்ல ஒரு ட்ரையாலஜியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக படம் எப்படி இருந்ததுன்றதை இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் பார்த்தலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா எதுக்காக போவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினான விஷயம் விஷுவல் தான். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தாண்டா ஐமேக்ஸு குவாலிட்டியான தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கான மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும்ல, அதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக இட்ஸ் அ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் பார்த்திங்கன்னா அனுபவிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சினிமேட்டிக் ட்ரீட்னு கூட இதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அவ்வளோ அமேசிங்காக இருந்ததுங்க. ஒவ்வொரு ஒர்க்ஸும், டீட்டெயிலிங், விஎஃப்எக்ஸ் டீட்டெயிலிங், 3D டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாட்ச். இந்த ஒரு படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர். அடடா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃபீல், ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அமேசிங்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர். இதை தாண்டி டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம். இதில் எந்த விதமான ஆச்சரியனையும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஓவராலாக கண்டிப்பாக ஒரு பக்கா என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு பெரிய லேகாக இருந்த, ஒரு நெகட்டிவாக இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சிம்பிள் ஸ்டோரி. லிட்ரலி சிம்பிள் ஸ்டோரி. வே ஆஃப் வாட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். தமிழ் படங்களை, நிறைய ஹாலிவுட் படங்களில் பார்த்த ஒரு சிம்பிள் ஒன்லைனர். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படி ஒரு சண்டை போடுறாரு அப்படின்றதான் பேசிக். ஃபேமிலி அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அவதாரை பொறுத்த வரையும். இதுலேயுமே லிட்ரலி அது மாதிரி தான். அந்த ஒரு ஃபேமிலி எப்படி அவங்களே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, இதை வச்சு என்ன மாதிரியான போர் நடக்குது, அதே நேரத்தில் அந்த பெண்டோரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உலகத்தை என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. புதுசாக ஒரு கிளான் மெம்பர்ஸும் வந்திருக்காங்க, ஃபயர் கிளான். ஸோ அவங்க என்ன, அவங்களோட ஆர்ஜின் என்ன, அவங்க ஏன் வில்லனாக மாறுறாங்க, ஸோ அவங்களுக்கான ரிடம்ஷன் ஆர்க் என்ன, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே தொடர்ந்து அப்படியே போகுது. என்னதான் அதில் சொல்லக்கூடிய கதைகள் இருந்தாலுமே ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஒரு படம் போகும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் லேகாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிள்னா ஓகே, பட் அடிக்கடியெல்லாம் நம்மளால இதை பார்க்க முடியாதுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் தான். பயங்கர லேகா இருக்கு சில இடங்கள்லாம். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இது பெரிய நெகட்டிவ் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் முடிக்கிறாரோ படத்தை அப்படின்னு தோணுச்சு. லைக் ஒரு ஸ்டோரி இதை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இப்படி தான் நரேட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது அவதார் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக அந்த ஒரு வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார், அதாவது வானத்தில் வாழக்கூடிய அந்த கிளானை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வாட்டர் கிளானை பற்றியும் அந்த ஒரு நிலம் சார்ந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். பட் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிளானை எக்ஸ்ப்ளோர் பண்ணார். லைக் ஸ்கையில் வாழக்கூடிய ஒரு கிளானை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு பேராஷூட் மாதிரியான ஒரு இதில் பயணம் செய்வாங்க, அவங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் கிளானையும் இதில் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2 வித்தியாசமான கிளான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மேபி அவருக்கே புரிஞ்சிச்சோ இல்லையோ என்னவோ, நம்ம இது மாதிரி பார்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், சேச்சுரேட் ஆயிரும் அப்படின்றது ஜேம்ஸ் கேமரோனே புரிஞ்சுக்கிட்டாரோ என்னவோ. அதனால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஸ்டோரியை முடிஞ்ச அளவு சீக்கிரம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக மர்ஜ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அது எனக்கு என்னமோ ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. டக்குன்னு ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ஃபீலை எனக்கு கொடுத்துச்சு. பட் ஓவராலாக ஒரு சூப்பர் ஃபிலிம் தான். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட ஃபேமிலியோட போய் பார்த்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம். 3D கிளாஸை தூக்கி கண்ணாடியை மாட்டிட்டு அப்படியே ஜாலியாக அந்த ஒரு 3 மணி நேரம் ஸ்டன்னிங்காக ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபீல் நிச்சயமாக கிடைக்கும். தாராளமாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸில் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீக்கெண்டை இது என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ். உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன? நீங்கள் இந்த படம் பார்த்துறீங்களா? இந்த படத்தை பற்றின உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ்ன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் அப்போ தெரிஞ்சுக்கிறேன்.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சாவேஜ் பஞ்சாலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.